ஒரு வழியாக ஐபிஎல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? பட் அந்த ஐபிஎல்ல யார் யாரெல்லாம் ஸ்கேமர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ஆர்டர் பொட்டென்ஷியல் இருக்கும், அவங்களுக்கு ஹை பொட்டென்ஷியல். பட் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அந்த டீமை ஏமாற்றிட்டாங்க, அந்த ஃபேன்ஸை ஏமாற்றினவங்க அப்படின்றத வந்து ஒரு 11 பேர் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதுக்கும் மேலே ஏமாற்றிருக்கலாம் மேபி. உங்களோட ஒப்பீனியனில் நிறைய பேர் இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியனில் நான் ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ அவங்கள மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கணும். சரிங்களா? எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் நான் வச்சுருக்கேன், அவங்க ஃபேன்ஸ் இருப்பீங்க. இது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, நம்பர் 1 ருத்துராஜ் கைக்வாட். கேப்டனாகவும் நம்மளை ஏமாற்றிட்டாரு, டீமையும் ஏமாற்றிட்டாரு, ஃபேன்ஸையும் ஏமாற்றிட்டாரு. டோட்டலாக இந்த சீசன் அடித்த ரன் பார்த்தீங்கன்னா 337. அதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஸ்ட்ரைக் ரேட் வந்து இந்த பீரியடில் நமக்கு செட் ஆகுமா? அப்படி அந்த 120 ஸ்ட்ரைக் ரேட் எதுக்கு ஆட முடியும்? மேபி 4th ரவுண்ட் 5th ரவுண்ட், சாரி 4th 5th மேபி மிடில் ஆர்டருக்கு ஓகேவா இருக்கும். பவர் பிளேயில் நம்ம இறங்கும் போது அது செட் ஆகுமா? 120 ஸ்ட்ரைக் ரேட் செட் ஆகுமா நமக்கு? பவர் பிளேயில் நமக்கு ஒரு ஹிட்டிங் வேணும். 6 ஓவருக்கு நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதை வச்சு ஒரு 80-90 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். யூட்டிலைஸ் பண்ணணும் பவர் பிளேவை. அப்புறம் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம 120 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நம்ம பவர் பிளேயில் போனால் 200 ரீச்சே பண்ண முடியாது. சம் கேப்டன்சியும் எங்கேயோ ஃபால் டவுன் ஆகிருக்கு. திருத்திக்கிட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா விளையாடணும். அது ஒன்று தான். ஸ்கேமர் ஆஃப் 1 ருத்துராஜ் கைக்வாட். செகண்ட் சூரியகுமார் யாதவ். நிறைய கிரிட்டிசிசம் போயிட்டு இருக்கு இல்லையா? அவங்க டீமுக்குள்ளேயே வந்து ஒரு 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 ஏடிஎம்கே மாதிரி இருக்கு. நிறைய மீம்ஸ் பார்த்தேன். ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு டீமு, சூரியகுமார் தலைமையில் ஒரு டீமு, பும்ரா தலைமையில் ஒரு டீமு, ஒரு தலைமையில் வந்து ஹர்திக் தலைமையில் ஒரு டீமு. இவங்க எல்லாமே பிரிஞ்சிருக்க மாதிரி அதாவது ஒரு பெரிய கட்சி உடஞ்சி போய் தனித்தனியாக இருக்க மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏன்னா வந்து சூரியகுமார் 260 ரன்னுங்க. ஆவரேஜ் எவ்வளோ? 20 ரன்னு தான் மேட்ச்க்கு ஆடுறாரா? 20 ரன்னு தானா? ஸ்ட்ரைக் ரேட்டு அவர் எப்பவுமே ஸ்ட்ரைக் ரேட்டு ஓகே. பட் 20 ரன்னுன்றது அவரோட கெப்பாசிட்டிக்கு அது ஒர்த்தே இல்லைல்ல. அது எல்லாருக்குமே தெரியும், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது. ஸோ அவங்க டீமுக்குள்ளேயே நிறைய கொலாப்ஸ் ஏற்பட்டுருக்கு. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லபடியாக ஒரு டீமை அமைச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு சூரியகுமார் யாதவ். அவ்வளோதான். மூணாவது நிக்கோலஸ் பூரான். அதாவது அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு 180 190 இருக்கும். பட் இந்த இயர் 127 ரன்னு பார்த்தீங்கன்னா 234 ரன்னு. ஆவரேஜ் 3 6. அதாவது 3 6னா 3 6 அடிக்கிறான்னு சொல்ல, 18 ரன் தான் ஆவரேஜே. 18 ரன்னு ஒரு டீமுக்கு போதுமா? 1 டவுனுக்கு ஒரு மேட்சுக்கு? அதாவது நிக்கோலஸ் பூரானோட கெப்பாசிட்டிக்கு 20 பாலுக்கு 60 அடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி, மேட்சே மாற்றுற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க வேண்டிய ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரான் இல்லையா? பட் இந்த இயரு ஃப்ளாப்பு, ஏமாற்றிட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு. அப்புறம் ஷாருக் கான் வந்து இந்த இயர் இல்லை, எல்லா இயருமே ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காரு இல்லையா? குஜராத்தில் அவ்வளோ ஸ்கேமு, பஞ்சாபில் ஸ்கேமு. எப்போ அவர் ஆடுறாரா இல்லையா? ஃபஸ்ட்டு ஆடினாலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனால் இயருக்கு வந்து க்ரோர்ஸ் கணக்கில் சேல்ரி, அது ஓகே, அது நம்ம பர்சனல், அது நம்ம தலையிட வேண்டாம். பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல, நமக்கு சான்சஸ் கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும்ல. சான்ஸ் கொடுத்தாலும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டார் அவரு. அவரு ஸ்டார்ட் டு ஐபிஎல்லேருந்து ஸ்டார்ட் டு இப்போ வரைக்குமே வந்து எல்லா சீசனும் அந்த டீமோட ஓனரை ஏமாத்துறாரு, ஃபேன்ஸை ஏமாத்துறாங்க, அந்த டீமோட ஃபேன்ஸை ஏமாத்துறாங்க, நம்மளை பார்க்குற நம்மளையும் ஏமாத்திடுறாரு ஷாருக் கான். அடுத்தது ரிஷப் பண்ட். இவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இவர் ஆடி 5-6 வருஷம் ஆகுது போல்.
அந்த ஒரு ஒரு நாக்கு அடிப்பார், ஒரு 100 அடிப்பார். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவுட் ஆஃப் சிலபஸ், ஆளே காணோம். மறுபடியும் ஒரு 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 கேப்டன்சி கொடுத்து பெரிய தொகைக்கு எடுத்து ஒரு கேப்டன்சின்னு ஒன்று கொடுத்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார். அவரோட ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 28 ஸ்ட்ரைக் ரேட்டு 140, 28 ஸ்ட்ரைக் ரேட்டு 140. ஓகே, இது இது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. ரிஷப் பண்ட தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆல்ரெடி கேப்டன்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், அந்த டீம் விட்டு ரிசைன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த டீம் வந்து டீமோட ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, இல்லை அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை டீம் ஓனரோட ஏதாவது ப்ராப்ளமா? தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிவிட்டு, அந்த டீமே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு டீமில் நல்ல டீமாக போயிட்டு கேப்டன்ஷின்ற ஒரு ப்ரெஷரை எடுத்துக்காமல் அப்படியே போயிடுங்க, ஒரு பிளேயராக ஆட்டு போயிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா. அதாவது ஒரு ஒரு இன்டர்வியூவில் பார்த்துட்டு இருந்தேன் அவரை நான். என்னென்னா, என்னோட கனவு என்னென்னா, நான் ஒரு 5வது 6வது இறங்குவேன். ஆனால் எனக்கு முன்னாடி இருக்க ஒரு 5 பேரை வந்து சீக்கிரமாக விக்கெட் விட்டுடணும், சரிங்களா? 50 பாலுக்கு 100 150 அடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை என் கையால் நான் ஒண்டியை அடித்து கொடுத்து நான் வின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கனவுல இருந்தார். அது எல்லாருக்கிட்டுமே சொன்னார். பட் ஆனால் அதை நிறைவேற்ற முடியல இல்லையா? ஸ்கேமர் ஆஃப் ஜிதேஷ் சர்மா, நல்ல பிளேயருங்க. அப்புறம் நம்பர் 7 ராகுல் தெவாட்டியா. கடைசியாக அந்த இந்த படம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, விஐபி. உனக்கு கடைசியாக அந்த 10வது படிக்கும் போது பார்த்தேன்டா, அதோட அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி தான். உனக்கு கடைசியாக அந்த ஷெல்டன் கார்டரில் 5 6 அடிப்பிய, அப்போ பார்த்தேன்டா உன்னை. அதுக்கப்புறம் அந்த ஜிடி டீமுக்கு என்ன ரோல் பண்ணுற, என்ன ரோல்? பவுலிங் போட்டுறியா? கிடையாது. ஃபீல்டிங் நிற்கிறியா? நான் அது நிற்பேன், அது ஓகே. பேட்டிங் ஆடுறியா? எப்பயாவது தடி ஏதாவது ஆடுவேன். அவ்வளோ ரீட்டைன் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க அவரை. தயவு செஞ்சு சொல்கிறேன், வேறு டீமுக்கு போயிடுங்கப்பா. டீமையும் ஏமாற்றிக்கிட்டு ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு. நம்பர் 8 ஜஸ்பிரீத் பும்ரா. எல்லாருமே ஏமாத்திட்டார். மும்பை ஃபேன்ஸ் அப்படி டோட்டலாக ஏமாத்திட்டார். இந்தியா ஃபேன்ஸும் சரி, நம்மள எல்லாருமே சரி. ஏன்னா வேர்ல்டுலேயே நம்பர் 1 பவுலர்னு சொல்லிட்டு யாரை போய் கேட்டாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் இந்த சீசன் எவ்வளோ விக்கெட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? 4 விக்கெட்டை தான் எடுத்து வச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரா? அவர் போய் 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாளா? எக்கானமி 8.5. மனுஷன் 4.5 5 6 அதிகபட்சம் 7 போடுவார். 8.5 வச்சிருக்கானுங்க. அந்த டீமோட மொராலா, இல்லை இவரோட தனிப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, இல்லை ரெஸ்ட் கிடைக்காம வேர்ல்டு கப்பில் வந்து அப்படியே வராரா? பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த சீரீஸும் சரி, அடுத்தடுத்த மேட்சஸும் சரி, அது நமக்கும் ப்ராப்ளம் தான். அப்புறம் தங்கராஜ் நட்ராஜ், யாருக்கும் தெரியாது, ஆனால் சைலண்ட் ஸ்கேம் பண்ணிட்டார் எல்லாரையுமே டெல்லி டீம்லேயே. ஏன்னா ஆடுனது ஏதாவது 5 விக்கெட்டு, 10 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, 2 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்கல, யாருக்கும் போடல அவர் இந்த சீசனில் பெருசாக. 8 ஓவர் போட்டு நீங்கள் 1 விக்கெட் எடுக்கிறீங்க இல்லையா? அதாவது 2 மேட்ச் சேர்த்து. அக்செப்ட் பண்ணுவாங்களா? டெல்லி டீம் அக்செப்ட் பண்ணுமா? அதனால தான் டெல்லி டீம் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பட் இவரால் தான் கிடையாது, பட் ஸ்கேம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். டோட்டலி ஸ்கேம்டு. மார்க்கோ யான்சன் நம்பர் 10. அதாவது அந்த டீம் வந்து எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கோம் நம்ம.
எல்லாருமே நினச்சிருப்பீங்க எங்கேயோ உதவ வாங்குறானுங்கடா இவனுங்க, எதனால் உதவ வாங்குறானுங்க அப்படின்ட்டு ஆஃப் ஆஃப் த சீசன் வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டானுங்க, ஒரு 7-8 மேட்ச் 9 மேட்ச் கிட்ட கண்டுபிடிச்சிட்டானுங்க. டேய் மாட்டினடா, உன்னால மட்டும் தானே இந்த மேட்ச்ல 200 ரன் குத்துனுக்குறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி மார்க் ஆன்சனை பிடிச்சிட்டாங்க. 10 எக்கானமி 7 விக்கெட்டு தான் 12 மேட்ச்ல. அதுலேயும் மேபி நீ 3 விக்கெட் 2 விக்கெட்ல எதனா ஒன்று எடுத்திருப்ப. அப்போ யோசிச்சு பாரு, அப்போ ஒரு 5-6 மேட்ச்மா நீ விக்கெட்ஸே இல்லாமல் 10 எக்கனாமி கொடுத்துட்டு இருந்தா அந்த டீம் எங்கே போகும்? டோட்டலி ஸ்கேம், ஸ்கேம் மேலே ஸ்கேம். அப்புறம் இன்னொருத்தர் பெண்டிங்கில் சொல்லலாமா? இது ஹோல் இந்தியாவே ஸ்கேம் பண்ண ஒருத்தர் தான் MS தோனி. முக்கியமாக சென்னை ஃபேன்ஸை எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டார். ஒரு மேட்சை ஏமாத்தினார். ப்ராக்டிஸ் செஷன் வராரு, நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே போய் பார்க்குறாங்க, ஆளே காணோம், பிளேயிங் லெவனே கிடையாது இல்லையா? எல்லாருமே ஏதாவது ஒன்று ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவரு 14 மேட்சுமே நம்மளை ஏமாத்திருக்காரு இல்லையா? அதாவது ஒரு ஹோல் சீசனை ஏமாத்திட்டாரு நம்மளை. ஆஸ் சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன், சென்னை ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபேனோடும் சரி, எல்லாருமே ஏமாத்திட்டாரு. நம்பர் 1 ஸ்கேமர் இவர் மட்டும்தான். இப்போ IPL 2026 ஸ்கேமர் தோனி, MS தோனி, மகேந்திர சிங் தோனி. மனுஷன் சொல்லிட்டு போனார், ஹோப்ஃபுல்லி மை லாஸ்ட் T20 இன் செப்பாக்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் எல்லாருமே இப்பயும் ஸ்டில் ஹோப் வச்சுட்டு இருக்காங்க தோனி மேலே இல்லையா? ஏன்னா அந்த மனுஷன் சொன்னதை செய்யணும். அப்போ மேபி நெக்ஸ்ட் இயர் ஆடலாம், 2027 ஆடலாம் அப்படின்ட்டு. நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கணும், நடக்குமா தெரியாது, பார்ப்போம், அது விடுங்க சரிங்களா? ஸோ நம்மளோட ஒரு ஒப்பீனியன் தான் இது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னு, இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா?